அரசூர் கிராமத்தில் சங்கர், மீரா என்ற தம்பதியினர் வசித்து வந்தனர். அவர்கள் நல்ல வசதி படைத்தவர்களாகவும், பரந்த நிலங்களை உடையவர்களாகவும், செழிப்பான வணிகங்களை கொண்டவர்களாக இருந்தனர். இருப்பினும் அதே கிராமத்தில் கோவிந்த் என்ற மற்றொரு பணக்காரர் வசித்து வந்தார். சங்கர் மற்றும் மீராவின் நற்பெயரை கண்டு பொறாமைப்பட்டார். ஒரு நாள் ஒரு பயண வியாபாரி அரிய மற்றும் அழகான துணிகளை விற்பனை செய்வதற்கு அரசூர் வந்தார். சங்கர் மற்றும் கோவிந்த் இருவரும் தங்கள் குடும்பங்களுக்கு இந்த துணிகளை வாங்க ஆர்வம் காட்டினர். வணிகர் கணிசமான லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பை உணர்ந்து தனது சேகரிப்பில் உள்ள மிகச்சிறந்த துணிக்காக தனது விலைகளை மிகையாக உயர்த்தினார். நியாயம் தெரிந்த சங்கர் வியாபாரியிடம், ஏன் இவ்வளவு அதிக விலைக்கு விற்பனை செய்கிறீர்கள்? உங்கள் பரிவர்த்தனைகளில் மட்டும் இருப்பது முக்கியம் என்றார். சங்கரை ஏமாற்ற முடியாது என்பதை உணர்ந்த வியாபாரி நியாயமான தொகைக்கு விலையை குறைக்க ஒப்புக்கொண்டார். மறுபுறம் கோவிந்த் சங்கரனை பார்த்து கேலி செய்தார். என்ன விலை வேண்டுமானாலும் என்னால் தர முடியும் என்று பெருமிதத்துடன் கூறி உயர்த்தப்பட்ட விலையில் துணியை வாங்கினார். அவர் எவ்வளவு பணம் கொடுத்தார் என்று கிராம மக்களிடம் பெருமையாக கூறினார். அது தனது அந்தஸ்தை அதிகரிக்கும் என்று நினைத்தார். சில வாரங்களுக்கு பிறகு வணிகரின் நேர்மையற்ற தன்மை அம்பலமானது. இவர் பல கிராமங்களில் தரக்குறைவான பொருட்களை அதிக விலைக்கு விற்று வந்துள்ளார். நியாயமான விலையை உறுதி செய்த சங்கருக்கு அரசூர் மக்கள் நன்றி தெரிவித்தனர். அதே சமயம் கோவிந்த் வாங்கியதை கேள்விப்பட்ட அவர்கள் அவரை மிகவும் எளிதாக ஏமாற்றிவிட்டதாக கேலி செய்தனர். கோவிந்திடம் செல்வம் இருக்கலாம், ஆனால் அவருக்கு ஞானமும் நல்லொழுக்கமும் இல்லை என்று அவர்கள் கூறினர். கிராமவாசிகளின் வார்த்தைகள் பரவி கோவிந்த் கேலிக்கு ஆளானார். அவமானமாக உணர்ந்த கோவிந்தும் தன் செல்வம்தான் விரும்பிய மரியாதையை தரவில்லை, மாறாக அவரது அகங்காரம் அவரை முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்க வழிவகுத்தது என்பதை உணர்ந்தார். ஒரு நாள் மாலை அவமானத்தை தாங்க முடியாத கோவிந்த் சங்கரை சந்தித்தார். செல்வம் மட்டுமே எனக்கு மரியாதை அளிக்கும் என்று நினைத்து நான் எப்போதும் உங்கள் மீது பொறாமைப்பட்டேன். ஆனால் நல்லொழுக்கம் உள்ள வாழ்க்கை வாழ்வதால்தான் உண்மையான மரியாதை கிடைக்கிறது என்பதை இப்போது காண்கிறேன். உங்கள் குடும்பம் அதன் செல்வத்திற்காக அல்ல, அதன் நீதிக்காக போற்றப்படுகிறது. நான் இழந்த மரியாதையை எப்படி சம்பாதிப்பது என்று கேட்டார். சங்கர் கனிவாக புன்னகையுடன், கோவிந்த், செல்வம் தற்காலிகமானது, ஆனால் அறம் நிரந்தரமானது. உங்கள் வாழ்க்கையை யாருக்கும் தீங்கு செய்யாத வகையில், அவமானம் வராத வகையில் வாழுங்கள். உங்கள் செயல்கள் கருணை மற்றும் நீதியால் வழிநடத்தப்படும் போது காலப்போக்கில் நீங்கள் தேடும் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் என்றார். அரண் எனப்பட்டதே இல் வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. ஒரு குடும்பத்தில் உண்மையான நல்லொழுக்கம் என்பது செல்வத்தால் அளக்கப்படுவதில்லை, மாறாக அவர்களின் செயல்கள் மற்றவர்களுக்கு ஒருபோதும் நிந்தையை ஏற்படுத்தாது என்பதை உறுதிப்படுத்துகிறது.